registered only party in India, DMK. இப்படி ஒரு தேர்தல் அமைப்பு முறையை, இப்படி ஒரு கட்டுமானத்தை, ஜனநாயகத்தை நான் வேறு எந்த அரசியல் கட்சியிலேயும் காணவில்லை என்று 93 சொன்னார். கொட்டுகிற மலையில், வீசுகின்ற புயலில், சரளை கற்கள் நிரம்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம். கையிலே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தம்பிமார்களே உங்கள் கையை தாருங்கள் என்று சில 100 பேர்களை வைத்துக்கொண்டு ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் 1,30,000 பேர் அமர்ந்து 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்து 29 கழக மாவட்டங்களிலிருந்து இத்தனை பேரை கட்டுப்பாடோடு கடமையாற்றுகின்ற பணியை செய்திருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சல்யூட் சல்யூட் சல்யூட். என்றைக்காவது ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இவர் செய்திருக்கின்ற இந்த முன்முயற்சி தான் கேஸ் ஸ்டடி, சரித்திரம் சரித்திரம் சரித்திரம். நான் இந்த இயக்கத்தினுடைய மூலத்தை உங்களை அழைத்துக் கொண்டு எண்ணி பார்க்கிறேன். தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்தார். அண்ணன் வேலு அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகிற போது தந்தை பெரியாரை இந்த வடிவத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார். கலைஞர் சொன்னார், எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய், இறைவனுக்கே எதிர்ப்பு சொன்ன இங்கர்சாலாய், ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வாழ்த்தேராய், எப்போதும் பேசுவதில் ஏதென்ஸ் நகர் இங்கர்சாலாய் எம் தந்தை வாழ்ந்திட்டார். பம்பரமும் ஓய்வு வரும் சுற்றிய பின், ஆனால் படுகளமாய் போன பின்னும் சுற்றி வந்தார் என்று தந்தை பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்தார். அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார் அந்த தத்துவத்தை முன்வைத்து. ஆனால் அப்போது பெரியாருக்கு மனசலிப்பு ஏற்பட்டது. ஏன் வாழுகிறோம் என்கின்ற அந்த விரக்தி ஏற்பட்டது. விடுதலையிலே எழுதினார், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் இருந்தார். பதறி போய் சொன்னார், தலைவர் அவர்களே உங்களுக்கு ஏன் மனசலிப்பு? எனக்கு தெரிந்து உலகத்திலே எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன். ரஷ்யாவிலே 2 தலைவர்கள், மார்க்ஸ் லெனின், பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ, 2 தலைவர்கள், 2 நூற்றாண்டு வெவ்வேறு காலகட்டம். தத்துவத்தை தந்தது ஒருவர், அதை அரியணை ஏற்றவர் இன்னொருவர். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு சோர்வு என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா இயக்கத்தை கட்டியமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டினார். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று அண்ணா சொன்னார். அதை இந்த மேடையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் 20 ஆண்டு காலம் இருக்கிறோம். தமிழுக்கு செம்மொழி மட்டுமல்ல, பெண்ணுக்கு சொத்துரிமை மட்டுமல்ல, ஆட்சியிலே அவர் எப்படி பணியாற்றினார், கொள்கையிலே எப்படி பணியாற்றினார். 56 இன்ச் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்னார், சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நேரு செய்யவில்லை, இந்திரா காந்தி செய்யவில்லை, நான் தான் செய்தேன். என்ன செய்தேன்? 40,000 கிராமங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை, நான் தான் சேர்த்தேன். குடியரசுத் தலைவர் உரையிலே சொன்னார். நான் பேசுகிற போது சொன்னேன், பிரதமர் அவர்களே இன்றைக்கு 2024 சொல்லுகிறீர்களே 40,000 குடும்பத்துக்கு வீட்டுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்தோம் என்று. 1974 எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் கலைஞர் என்கின்ற அந்த தலைவன், மகத்தான தலைவனை தலைவராக பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னேன். இப்படி பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த தத்துவங்களை எல்லாம் தாங்கி இருக்கிற நம்முடைய தலைவர் இங்கே இருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் திராவிட மாடல் அரசை இயக்கி கொண்டிருக்கிறார். பெரியார் தனிநாடு கேட்டார், திராவிட நாடு கேட்டார், தமிழ்நாடு கேட்டார். அண்ணா திராவிட நாடை கைவிட்டு விட்டு தனித்தமிழ் நாட்டை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கேட்டார். மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் போட்டார் கலைஞர். தனிநாடு கேட்டவர் பெரியார், மாநில சுயாட்சி வேண்டியவர் அண்ணா, தீர்மானம் போட்டவர் கலைஞர். தீர்மானத்தோடு நிற்கவில்லை. இன்றைக்கு மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நீட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொருளாதாரத்திலே முன்னேறியவர்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்திலே பின்னடைந்தவர்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தருகிறீர்களே, உண்மையான இடஒதுக்கீடு கோட்பாட்டை தவிர்த்து விட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாடாளுமன்றம் இயக்கிற சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட். ஆனால் எங்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியினுடைய நாயகர், நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் உங்கள் சட்டங்களை, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இந்தியாவில் யார்? இவரை தவிர. இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர். இன்றைக்கு அவருடைய மகன் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்த இருக்கிறார், தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கிறார்.
நான் அவரை தலைமை தாங்கி நடத்த வேண்டும், தகுதி உங்களுக்கு இருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்ன? கலைஞரின் பேரன் என்பதற்காக மட்டுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனுடைய பிள்ளை என்பதற்காக மட்டுமா? அவையெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்டர்ஸ், தொடர்புக்குரிய காரணிகள். அதையும் தாண்டி ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எதிர்காலத்தில் அவருக்கு உண்டு. அவர் ஆட்சியில் இருக்கிற ஆற்றிய பணியா? என்னென்ன பணிகளை ஆற்றியிருக்கிறார்? தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட், விளையாட்டுத்துறையை வைத்துக் கொண்டு இத்தனை சாதனைகளை செய்த ஒரு அமைச்சரை நான் இந்தியாவிலேயே பார்த்ததில்லை. நெடுஞ்சாலை போடுகிறார் வேலு என்றால் ஒப்புக்கொள்ளலாம். எல்லா ஊருக்கும் தண்ணீர் வருகிறது என்றால் நான் நேருவை ஒப்புக்கொள்ளலாம். எல்லா கிராமத்திற்கும் தண்ணீர் போகிறது என்றால் ஐபிஐ ஒப்புக்கொள்ளலாம். இவையெல்லாம் தெரிந்த துறைகள். ஆனால் விளையாட்டுத் துறையில் இவ்வளவு விந்தைகளை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அமைச்சரை, தம்பி, உங்களைத்தான் நான் பார்க்கிறேன். எத்தனை திட்டங்கள்! தமிழ்நாடு சாம்பியன் ட்ரஸ்ட், போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகை, தேசிய முதல் ஒலிம்பிக் வரை யார் பதக்கம் பெற்றாலும் அவர்கள் அழைத்து வந்து பதக்கம். எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், உலக போட்டியா ஒலிம்பிக் போட்டியா எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், 12 லட்சம் ரூபாய் ஒரு வீரனை தயார் செய்வதற்கு. சாம்பியன் டெவலப்மெண்ட், 20 வயதிற்கு உட்பட்டவர்களை எதிர்காலத்தில் தயார் செய்வதற்கு திட்டம். இதையெல்லாம் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாதாரண சிந்திப்பிலே கூட வந்திருக்கக்கூடும். தலைவருக்கு பரிசு இருக்கிறீர்களே, அவரிடத்திலே சொல்லி இன்னொரு வேலையை செய்தீர்களே. உள்ளாட்சி துறையில் இன்றைக்கு நான் பெரம்பலூரிலிருந்து கிளம்பினேன். கை கால் இரண்டும் நடக்க முடியாமல் குழந்தை போல ஒருவர் நடந்து வந்தார். ஏனையா சொல்லியிருந்தால் நான் வந்து மனு வாங்கியிருப்பேனே, கையில் இருக்கிற மனுவை என்று கேட்டேன். நான் மனு கொடுக்க வரவில்லை, நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர். பிறகு எதற்காக வந்தேன் என்று கேட்டேன். ஒரு லேமினேட் செய்யப்பட்ட காகிதத்தை காட்டினார். உள்ளாட்சி அமைப்பில் நான் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கிறேன். நொண்டி என்றார்கள், முடம் என்றார்கள், குருடன் என்றார்கள், செவிடன் என்றார்கள். ஐநா மன்றம் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி என்று சொல்லி சொன்னது. ஐநா சொன்ன அந்த கட்டளையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, நிறைவேற்றவில்லை. ஆனால் கலைஞர் என்ற மகத்தான மனிதர் தான் இந்தியாவில் அவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு தனி துறையை உருவாக்கினார். அவருடைய பேரன் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஒரு உள்ளே போகிறார். இப்போது சொல்லுங்கள், கலைஞருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு? இல்லை, அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு. இத்தனையும் செய்திருக்கிறார் ஆட்சியில். இதற்காக கூட உங்களை நான் தலைவர் என்று சொல்ல எத்தனிக்க மாட்டேன். இவையெல்லாம் எல்லா அமைச்சர்களும் செய்யலாம். உங்களை எங்கே பார்க்கிறேன்? சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று சொன்னீர்களே. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கு. பயந்தாரா? என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்தாரா? சிறை என்றால், சிலுவை என்றால் தூக்கி திரும்பதற்கு எத்தனை பேருக்கு முடியும்? எதிர்த்து நின்றார். மண்டியிட மாட்டேன், கொள்கையோடு இருப்பேன். அந்த தலைவா, அதற்காக உன்னை நான் நிற்கிறேன். பொய்ப்பெட்டி என்றும் பாசறை என்றும் ஆரம்பித்தீர்களே. முரசொலியில் பாசறை பக்கம் யாரு கொடுத்த ஐடியா தெரியலையே. பொய்ப்பெட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, பெரியார் மீது, அண்ணா மீது, கலைஞர் மீது, முதலமைச்சர் மீது, தத்துவங்கள் மீது பொய் புகார்கள், அவதூறுகளை பேசிய நேரத்தில் அதற்கு பொய்ப்பெட்டி என்று பெயர் கொடுத்து நாடறிந்த பேச்சாளர்களை அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீர்களே. அந்த விந்தையை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? பாசறை பக்கம், முரசொலியில் கடைசி பக்கம் உழைத்தவர்கள் யார்? அவர்கள் சொன்ன சிந்தனை என்ன? அந்த சிந்தனையை எப்படி வரையறுத்தார்கள்? அவர்கள் போட்ட தடத்தில் நாம் எப்படி நடந்து போவது? இதற்கு ஒரு பக்கம் யார் கொடுத்தார்கள்? அறிவின் மீது தாகம், லட்சியத்தின் மோகம், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லைப்ரரி, புத்தகத்தை படியுங்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம், கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன், சிறு புத்தகமாக வருகிறது. பெரியாரை பார்க்கிறேன், அண்ணாவை பார்க்கிறேன், டாக்ஸியை பார்க்கிறேன். மார்க்சியம் பேசுகிறது. யார் அம்பேத்கர், யார் சாதி ஒழிப்பு, இத்தனைக்கும் சிறு நூல்கள். முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம், அதை யார் உங்களுக்கு சொன்னது? அது மட்டும்தானா? முடிக்கிறேன். கருத்தரங்கம், புத்தக கண்காட்சி, ஆண்டவனுக்கு திருவிழா இந்த மண்ணில் நடக்கிறது. ஆனால் அறிவுக்கு திருவிழாவை நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பாப்லோ நெருடோ என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான். சிவப்பு சந்தனையில் தன்னை ஊர்கரித்துக் கொண்டான். கம்யூனிஸ்ட்காரன். பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான், துரத்தப்பட்டான்.
அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, ஒரு தத்துவ ஆறு, ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது, தலைமுறை மாற்றம் வருகிற போது, கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்புலோ நெருடா சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம். கழகம் காக்கும் போர்ப்படையின் தளபதி, முன்வரிசை களப்போராளி, இளம் தலைமுறையை கொள்கை அளவில் வளர்த்தெடுக்க திராவிட பயிற்சி பாசறை, சமூக வலைதள பயிற்சி, கழக இளம் பேச்சாளர்கள், முரசொலி பாசறை, முத்தமிழறிஞர் பதிப்பகம், தொகுதிதோறும் கலைஞர் நூலகம், வள்ளுவர் கோட்டத்தில் அருவு திருவிழாவை நடத்தி காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு எனும் கழகத்தின் வரலாற்று பட்டத்தை வெளியிட்டு கருத்தியல் ரீதியாகவும் இன்றைய நாளில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் வாரியாக பாகம் கிளை வரை இன்று இளைஞரணியின் 5 லட்சம் நிர்வாகிகளை நியமித்து வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 1,30,000 நிர்வாகிகளை கூட்டி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் அண்ணனாக, அணுவதற்கு எளியவராக, மிக பெரும் குறிக்கோளோடு இயங்கி வரும் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகரமாக மாற்றிக் கொண்டிருக்கும் செயல் வீரர், கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை அமைச்சர், இயக்கத்தின் எதிர்காலம் அண்ணன் இளம் தலைவர் அவர்களை தலைமையுரையாற்றிட அன்புடன் அழைக்கிறோம். 2026 நடைபெறுகிற ஜனநாயக போரில் கழகம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக என் அண்ணன் தளபதி வருவதற்கு உற்ற துணையாக இருந்து அந்த போரில் வெற்றி பெறுவதற்காக அடையாளமாக இங்கே வந்திருக்கிற இளைஞர் தம்பிமார்கள் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற சார்பாகவும் அவருக்கு வாளும் கேடயம் அடையாளமாக அணிவிக்கப்படுகிறது. மாண்புமிகு கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் அவர்களே, கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் மாமா அவர்களே, கழகத்துடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே, அண்ணன் பொன்முடி அவர்களே, அண்ணன் ஆ ராசா அவர்களே, அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் ஏவா வேலு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் சக்கரபாணி அவர்களே, அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களே, அண்ணன் மாசு அவர்களே, அண்ணன் சேகர்பாபு அவர்களே, அண்ணன் நாவடி நாசர் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அவர்களே, வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைப்பு செயலாளர்களே, சட்டத்துறை செயலாளர் அண்ணன் NR இளங்கோ அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கலை நிகழ்ச்சி நடத்தி காட்டிய அண்ணன் இறையன்பர் குத்தூஸ் அவர்களே, அருமை சகோதரர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திணை நிலவாசிகள் நாடக குழுவைச் சேர்ந்த என் நண்பர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே,
சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே, சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சகோதரர் CN அண்ணாதுரை அவர்களே, சகோதரர் நரேஷ்குமார் உள்ளிட்ட வடக்கு மண்டலத்துக்கு உள்ளிட்ட அனைத்து மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வார்டு அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பாக அமைப்பாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மூப்பே கிரி அவர்களே, அண்ணன் சரவணன் அவர்களே, அண்ணன் அம்பேத்குமார் உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் ஜோதி அவர்களே, மாநகர மேயர் நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மருத்துவ அணியினுடைய மாநில துணைத் தலைவர் மருத்துவர் கம்பன் அவர்களே, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, அனைத்து மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்புக்காக உழைத்த திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, 29 மாவட்ட கழகங்களை தவிர தமிழ்நாட்டுடைய பிற மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தன்னார்வத்தோடு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என் அருமை இளைஞரணி நிர்வாகிகளே, அன்பகம் பணியாளர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கழகத்துடைய முதன்மை அணியாம் இளைஞர் அணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் அணியுடைய 2வது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். அந்த மாநாட்டுடைய வெற்றி, அதன் பிறகு வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்க நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. அதற்கு அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும். இன்னைக்கு பல கட்சிகள், இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞர் அணி ஒவ்வொரு பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம் முதல் பாகம் வரை பூத் வரைக்கும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 1,30,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு, இந்த சந்திப்புக்கு நீங்க வருகை தந்திருக்கீங்க. இந்த சந்திப்புக்கு முதல்ல அனுமதி வழங்கிய நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முதல்ல இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும், முதன்மை செயலாளருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை பொதுச் செயலாளர்களுக்கும், இந்த சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்திய அனைத்து மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள், இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள், அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞரணி தம்பிமார்களையும் சகோதரர்களையும் இளைஞரணி செயலாளரா உங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மலை மட்டும் இல்ல, இங்க திருவண்ணாமலையில கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்கே கடல் போல கூடி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நின்ற தேர்தல்லாம் வென்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை,
உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்லை, நூற்றுக்கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம் செஞ்சு காட்டியிருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்துல எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டு இருக்கோம். இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கறாங்க. குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நமக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார். பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு, அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்லுகின்றேன், நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949ல் நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாரு? டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்க வரோம்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை ஏத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன் வரிசையில் இருந்திருக்கு. இந்த போர்க்களத்தில் எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பார்க்கறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களை, தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம். மிசா எனும் நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம். உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத மொழி போரை நடத்தி அதிலையும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பல துரோகங்களை, பல அடக்குமுறைகளை வீழ்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம்,
மத்திய பிரதேசம்னு வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய 23 வயசுல மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழி நடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்கறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாரும் கூடயும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லை. முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம், மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க, அந்த நம்பிக்கையோட இருக்கும். 4 நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க, சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர், அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர் இங்க வந்திருக்கிறாங்க. கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாசிச சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரின் தன்மைமார்கள் நாம அத்தனை பேர் சொல்லுவோம், we will never allow you, we are ready to face the consequences. நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம். தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை, சமத்துவத்தை, மதச்சார்பினையை, பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி. இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு, குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன், இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம்.
அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு, நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை, தலைவருடைய வரலாறு, பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமார்கள் வேலை செய்யணும். எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும், மக்களோடு மக்களா பழகணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. திட்டங்களை எடுத்து பேசுங்க. மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்துலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70,000 பூத்துலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும். அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும். திருவண்ணாமலையில கூடினோம், டிக்கெட்டும் இதனால் தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும். இந்த நேரத்தில் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன். இளைஞரணி தம்பிமார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாம எதிரில் இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு ரஷ்ய நகரம். அந்த நகரம் தான் தோற்கடிச்சது. அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட். அதே மாதிரி நம்ம நாட்டில் பாசிஸ்டுகளுக்கு எதிரான போர்ல இந்தியாவின் ஸ்டாலின் கிராடா இருந்து நம்முடைய தமிழ்நாடு காலத்தில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாளம் நம்முடைய தலைவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். வென்றோம் 200 படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படைக்க அடுத்த 100 நாட்கள் இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்தில் நாங்கள் உறுதி சொல்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தலைவர்களுக்கு நன்றி, வணக்கம். அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கு நன்றி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு உற்ற தம்பியாக இருந்து இன்று நம் கழக தலைவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கழகத்தின் தலைவர், ஆட்சி மன்றத்தில் முதலமைச்சர், நம்முடைய பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய தளபதியார் அவர்களே, எனக்கு முன்னால் சண்டமாறுதம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே,
இந்த மேடையில் உதயநிதி அவர்கள் பேசுகிற பொழுது யார் யாரை அவர்களே அவர்களே என்று சொன்னாரோ அதையெல்லாம் நானும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இளைஞரணியில் இருக்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது காண கண்கோடி வேண்டும் என்று பாடுவார்களே, அப்படி ஒரு கண்காட்சி வேண்டும். எங்கே முடிகிறது என்று தெரியாமல் அந்த அளவு கூட்டம் நிறைந்திருக்கிறது. மேடையில் இருந்து பார்க்கிற பொழுது பேசுவதை விட இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற உணவுதான் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. அதுவும் தமிழ்நாடு முழுவதுமல்ல, ஒரு 91 தொகுதியில் இருக்கிறவர்களிலே வந்திருக்கின்ற இளைஞரை தம்பிமார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞரணி என்பது தளபதியால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதுவும் சின்ன அளவில் கோபாலபுரம் வீதியில் நண்பர்களோடு உட்கார்ந்து ஒரு நாம் ஏன் அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி இளைஞரணி என்று பெயரிட்டு அதை உருவாக்கியவர். சில்லாலியிலும் சிறுநீர்கள் ஆலமரத்துடைய ஆலமரத்துடைய பழம் இருக்கிறதே, அதனுடைய இருக்கிற விதை மீனுடைய முட்டையினுடைய விட சின்னது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சின்ன இடத்திலே ஆரம்பித்தது. இன்றைக்கு அருகுபோல் ஓடி இளைஞரணி பறந்து விரிந்த ஆலமரமாய் இருக்கிறது, பல தங்குகின்ற இடமாய் இருக்கிறது. அவர் உருவாக்கியது மிக உயர்ந்து நிற்பதற்கும் அவர் அரசியலில் ஊன்றி இருப்பதற்கும் உறுதுணையாக இருந்தது. அது கலைஞர் அன்றைக்கு அது தன்னுடைய தலைவருக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சியை நடத்துவதில் அது பெருந்துணையாக அவருக்கு அமைந்திருக்கிறது. அதை உருவாக்கிய ஒன்றை அப்படியே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். உதயநிதி பேச்சை பொலிட்டிக்கல் ஸ்பீச் நான் இன்றைக்கு தான் முதலாக கேட்டேன். அப்பா உனக்கு ஒரு சல்யூட், உள்ளபடியே பாராட்டுகிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு 1-2 உண்டு, 2 பிரிவு. ஒன்று கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர். சில கட்சியில் தலைவர்கள் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த கட்சியிலே தொண்டன் இருக்க மாட்டான். சுதந்திரா கட்சி மாதிரி ராஜாஜி இருந்தார், ஆனால் கீழே ஆளலை. ஆனால் தொண்டர்கள் இருப்பார்கள், ஆனால் பெரிய தலைவர் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, பெரியார் சோசியலிஸ்ட் கட்சி இது மாதிரி கட்சிகளெல்லாம் நாட்டிலே இருந்தது. அதுவும் போய்விட்டது. தொண்டர்கள் இருக்கிறார்கள், தலைவர் சரியில்லை, அதிமுக மாதிரி. ஆகையினால் ஆனால் இந்த கட்சி இருக்கிறதே நம்முடைய கட்சி, தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இரண்டிலும் வல்லவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள், இவர் மறைந்து விட்டார், அண்ணாதுரைக்கு பிறகு யார் இருப்பார்கள் கட்சியில் ஏற்பட்டார்கள். ஆனால் அண்ணாவை அப்படியே உள்வாங்கி அந்த இதயத்தை வாங்கி கொண்டு நான் வருகிற பொழுது தருகிறேன் என்று சொல்லி இதயத்தில் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தினார். அண்ணாவின் புகழ் என்றைக்கு நிற்கிற மாதிரி மகத்தான திட்டங்களை போட்டு கலைஞர் அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கழகத்தையும் ஒன்றாக சேர்த்து வளர்த்தவர். கலைஞருடைய பொற்காலம் அந்த காலம். அதற்கு பிறகு என்ன சொன்னார், கருணாநிதி மாதிரி வராது, என்ன இருந்தாலும் ஸ்டாலின் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். ஆனால் சிறுவிளக்கு உரைக்காதோ, சிறு விளக்கு சிறு தண்டில் அரைக்காதோ என்பதை போல நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவர் பொறுப்பேற்ற பொழுது எல்லோருக்கும் அந்த ஐயம் இருந்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் அண்ணாவோடு நீண்ட பழகி இருக்கிறேன். கலைஞரிடத்தில் 53 ஆண்டு காலம் சேவை செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்றைக்கு நடத்துகிற விதம் கலைஞரையே தூங்கி மிஞ்சி போவார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் அதுதான் பெருமை, அது பெருமை, சிறுமை அல்ல. ஆகையினால்
நம்முடைய கட்சியில் தான் தலைவரும் சரி கொண்டு வந்தது. இதற்கு அடுத்து தளபதி ஒரு காலத்துக்கு முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உதயா அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் காக்கா தேக்கா மாக்கா கொங்கு கட்சி ஆரம்பித்தான், ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்கிறது. காரணம் வலுவான தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த கட்சியில் 60 ஆண்டு வாழ்ந்து வைத்தேன். ஆனால் எனக்கு இந்த கட்சியில் தேவை இன்னும் 100 ஆண்டு காலத்துக்காவது குறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் தமிழ் மொழியும். எனவே தளபதியாருக்கு பின்னாலேயே மறுபடியும் இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு தடந்தோடு நம்முடைய உதயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த விழாவை பொறுத்தவரையில் பிரதான கதாநாயகனாக இருக்க உதய அவருக்கு என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது ஈடு இணையில்லா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை பற்றிய ஒரு குறும்பட காணொளி தொகுப்பு வாயிலாக நாம் காண்போம். ஒரு குறும்படம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முற்போக்கு முகாமின் முகவரி. பழமைவாதிகள் அலரும் பகைவன் தந்தை பெரியாரின் கைத்தடி ஏந்தி மதவாதிகளை அலறவிடும் வீரியமிக்க சூரியன். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் இந்தியாவிற்கே கூட்டாட்சி தத்துவத்தை உணர்த்திய திராவிட நாயகன் முத்தமிழறிஞர் கலைஞரின் இதய துடிப்பாம் உடன் பிறப்புகளின் உற்சாக தலைவன். திசைகளெங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிகளை தேடித்தரும் வெற்றி நாயகன். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கருணை மிக்க காலை உணவு திட்டம் என்று திட்டங்கள் தீட்டுவதில் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே உதாரண முதல்வன். தமிழ் பெண்களின் தந்தையார், தமிழ் இனத்தின் தாயுமானவனாய் செயல்படுவதால் அப்பா என்ற அடைமொழி பெற்றவர். எதிரிகளையும் உதிரிகளையும் எப்போதும் கதற விடுபவர் கழகத் தலைவர். இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர். 2026 மீண்டும் முதலமைச்சராகி திராவிட மாடல் ஆட்சியை தொடரவிருக்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கழகத்தின் தலைமை தொண்டராக இருந்து நமது பேர் இயக்கத்தையும் நம்மையும் ஆற்றலாலும் செயலாலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, தனது திட்டங்கள் மூலம் இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கி காட்டிய கழகப்பணி, மக்கட்பணி என இரண்டையும் சோர்வில்லாமல் உற்சாகத்துடன் தினமும் தொடர்ந்து கழகத் தலைவராக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றும் மக்களுக்காக நலத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்காத இடம் பிடித்திருக்கும் கழக இளைஞரணியை தோற்றுவித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களை சிறப்புரையாற்றிட பேரன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். கழக இளந்தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசு கொட்டை தட்டு எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனன் பாப்பு அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு தீட்டின 1000 திட்டத்துல தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு
டெல்லிக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு இளைஞரணியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கு இளைஞரணி துணை செயலாளர்கள் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 26 வர இருக்கிற 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையான தளபதி தான் என்று கட்டியங்கூறுவதற்கு அடையாளமாக அவர் அமர இருக்கிற முதலமைச்சர் என்கிற சிம்மாசனத்தை திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் இதை அவருக்கு நாங்கள் அளிக்கிறோம். முதல்ல உங்களை பத்தி சொல்றேன். மாசா கெத்தா இங்க வந்திருக்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர், நம்முடைய மூத்த அமைச்சர், என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் கு பிச்சாண்டி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, முனைவர் பொன்முடி அவர்களே, ஆ ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே,
இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அவர்களே, ஜோயல் அவர்களே, இன்பா ரகு அவர்களே, இளையராஜா அவர்களே, அப்துல் மாலிக் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, பிரதீப் ராஜா அவர்களே, ஆனந்த்குமார் அவர்களே, இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வடக்கு மண்டல இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வேலுகிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா அதை பற்றி நாம சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேலுவர்களுக்கு என்னதான் இளைஞரணியின் தம்பி உதயநிதி நன்றி சொல்லியிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நானும் நன்றி கூற விரும்புகிறேன். எதிரில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது ஒரு 50 ஆண்டுகள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி எனக்கு இருக்கு. உங்களை மாதிரி இளைஞனா கிராமமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இளைஞரணியை வளர்த்தெடுக்க நான் பயணம் செய்த அவைகளெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஞாபகங்கள்! இரவு பகல் பார்க்காம, தூக்கம் இல்லாம கிராமங்கள் தோறும் கொடியேற்றம், திண்ணை பிரச்சாரம், நாடகம், பொதுக்கூட்டம் என கழக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். அப்படி உழைச்சி வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இப்போ இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு 40. தலைவர் கலைஞருக்கு 25 வயசு தான். பேராசிரியர், நாவலர்னு பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு 20கள் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஃபயராக இருந்தாங்க என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1941 தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதனுடைய 1ஆம் ஆண்டு நிறைவுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்துப்பா வந்துச்சு. அந்த வாழ்த்துப்பால புரட்சி கவிஞர் எழுதின வரிகள் தான், கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. இந்த லைனை கேட்கும் போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக.
இது எதெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பின்னுக்கு இழுக்குமோ, எது எதெல்லாம் தமிழ்நாட்டை இருட்டுக்குள்ள தள்ளுமோ, அது எல்லாத்தையும் தோற்கடிச்ச புது வரலாறு படைச்சோம். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல. தெரு தெருவா வீடு வீடா போய் பேசி டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாற்றி மக்களை எஜுகேட் பண்ணோம். உலக வரலாற்றை எல்லாம் சொல்லி நாம் ஏன் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கோம்னு எடுத்து சொல்லி மக்களுக்குள்ள நல்ல மாற்றத்துக்கான விதைய சிந்தனையா விதைச்சாங்க. அண்ணா பேசுறார், கலைஞர் பேசுறார், நாவலர் பேசுறார், பேராசிரியர் பேசுறார்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க. அவங்க பேச்சில் சொன்னதையெல்லாம் மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க. திராவிட உணர்வை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க. தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க. அதனாலதான் தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞரணி. 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞரணியை தொடங்கினோம். அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அடக்குமுறைகள், சிறைச்சாலைகள், சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல், தொலைந்து விடாமல், மறைந்து விடாமல் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை. அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும்னு முழங்கினார். இளைஞரணிய அறிவிச்சிட்டோம்னு சும்மா இருந்துவிடல. இதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு முதல்ல 5 குழுவை ஏற்படுத்தினார். அதற்கடுத்து 7 பேர் கொண்ட குழுவை தலைமை கழகம் நியமித்தது. அந்த குழுவிலே நான் ஒருவன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா, வாலாஜா ஹசேன், பரிதி இளம்பழுதி, தாரைமணியன், ஜெயம் ஜூலியஸ், பஞ்சவர்ணம் ஆகியோரெல்லாம் இருந்தோம். நாங்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக போனோம். இளைஞர்களை சந்திச்சோம். கழகத்தோட கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம். தந்தை பெரியார் மன்றம், அறிஞர் அண்ணா மன்றம், சிட்டிபாபு மன்றம், எம்ஆர் ராதா மன்றம், சத்தியவாணி முத்து மன்றம், கலைஞர் படிப்பகம், அஞ்சுகம் படிப்பகம், டாக்டர் நடேசனார் படிப்பகம், டி.எம். நாயர் வாசகர் வட்டம், சர்பிட்டி தியாகராயர் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்களை அமைச்சோம். கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல, மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம். இந்த பயணத்துல நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறார்.
இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்ல 200 பேரை உருவாக்கினார். அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து இளைஞர்களான நீங்க இன்னும் ஷார்ப்பா பேச, ஸ்ட்ராங்கா களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும். அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேர்ல பதிப்பகம் தொடங்கினார். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கல. இதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார். பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி. சரி, உதயநிதி இவ்வளவும் செய்கிறாரு. அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும்? அதை பற்றி கூட உதயநிதி இங்க சொன்னார். நம்மோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கழகத்தை வளர்க்கிற பணியில, கொள்கை விதைக்கிற பணியில ஈடுபடணும். காலையில முரசொலி படிச்ச பிறகு அதுல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள், கருத்துக்கள், தலையங்கங்கள், திராவிட இயக்க பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அது எல்லாத்தையும் சுருக்கமா இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வரையில கிரியேட்டிவா மாத்தி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல பேசி எழுதி கொண்டு போங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில அவங்களை கொண்டு வரணும். இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு. அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு. ஏன்னா ஒன்றியத்தில் பாஜக அரசு 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னைய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை, அவதூறுகளை, பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்ல இருப்பீங்க. அதுல சொந்தங்கள் தங்களோட அன்பை, உணர்வை பரிமாறிப்பீங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம விஷம் தேய்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பலரும் ஏதோ படிக்காம அனுப்பியிருக்காருன்னு கடந்து போயிடுவோம். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார். அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும். பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல்.
பேசுனாங்கல்ல. அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாம மண்டியிடக்கூடியவங்களை வரலாறு மறந்துடும், மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க, வரலாறு மறக்காது. நீங்கெல்லாம் வரலாறு படைக்கணும், அதுக்கு எப்பவும் மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும். மக்களுக்காக இருப்பதுதான் அரசியல். அந்த அரசியலை செய்யத்தான் உங்க எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்புல மட்டும் இல்ல, மக்கள் மனசுலயும் நிரந்தரமாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார். தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். இப்ப நானும் தம்பி உதயநிதி அவருடைய உழைப்பை பார்க்கிறேன். அதே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதைத்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா? உதயநிதி பேசும்போது கேட்டார், வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு உள்ளாட்சியில, சட்டமன்றத்தில், அமைச்சரவையில், நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இளைஞரணியிலிருந்து வந்தவர்கள் தான். நாளைக்கு உங்களிலிருந்து பலரும் இந்த இடத்திற்கு வரணும், நிச்சயமாக வரத்தான் போறீங்க. அதுக்கு தயாராக இளைஞரணியும் தாய் வீட்டை பயன்படுத்திக்குங்க. இங்கே உதயநிதி சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் மினிமம் 10 இளைஞர்களை உங்களோட சேர்த்துக்கணும். அவங்களுக்கு அரசியல் உணர்வை, நம்முடைய கொள்கைகளை, திராவிட மாடல் அரசியல் சாதனைகளை கொண்டு போங்க. அங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கும், நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும், அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு, நம்முடைய கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்குத்தான் கிடைக்கணும். கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை, குற்றங்களை, துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க. அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. நான் உறுதியோடு சொல்றேன், நாட்டில் என்ன, உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சிருக்காங்களா? நம்ம ஆட்சியை மாதிரி நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம அரசோட திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய பேட்டிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடுறாங்க. அப்படி பேட்டி அளிச்ச ஒரு தாய் பேசுனாங்க, தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்குன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசினாங்க. இன்னொரு பெட்டியில பூ வைக்கிற ஒரு தாய், ஒரு பெண்,
1000 ரூபாயை வச்சு பூ வாங்குகிறேன், விடியல் பயணத்தில் போய் அதை வித்துட்டு வரேன், இதையெல்லாம் முதலீடா மாற்றி சம்பாதிக்கிறேன்னு சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,30,69,831 பெண்கள் தங்களுடைய பண தேவைக்கு மற்றவங்களை எதிர்பார்த்திராத காலம் போய், காத்திருந்த காலம் போய், அக்கவுண்ட்ல மாசம் மாசம் பணம் வருது என்ற புது நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தணும்? நம்முடைய திட்டங்களுடைய பயனாளிகள் தன்னுடைய அனுபவங்களை, அந்த சக்சஸ் ஸ்டோரியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தணும். இன்னும் நிறைய சக்சஸ் மனிதர்களை உருவாக்கணும். மகளிர் மாதிரியே காலேஜ் போற பசங்க தங்களுடைய செலவை தாங்களே பார்த்துக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டா இருக்கிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 12 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் பயன்பெறாங்க. அது மட்டுமல்ல, பசியோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த பசங்க பலரும் இப்போ தினம் சூடா, சுவையா, சத்தா காலை உணவு சாப்பிடும்போது அவங்களுடைய அப்பா அம்மா நிச்சயம் இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினை நினைச்சு பார்ப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் படிச்சு நல்ல ஜாபுக்கு போற இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட மாடலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் யாரு கையும் எதிர்பார்க்காம விடியல் பயண திட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மகளிர் இதுதான் எங்களுக்கான கவர்மெண்ட் பஸ்ன்னு பெருமைப்படுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்துகளை வழங்கி போறாங்களே. நலமாக இருக்கக்கூடிய 2,53,49,475 பேர்களும் பாராட்டுறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1. ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப். இந்த திட்டங்கள் எல்லாம் பத்தியும் நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா அதுல இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்துல. வழக்கமா திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய, உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப், நீங்க நடத்துற பிரச்சாரம், அதுலயே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நல்ல வரணும். அப்படி ஒரு இம்பாக்டை நீங்க உருவாக்கணும். தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு, மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க. 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கை கட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபோட போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்துல தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம், தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. அந்த எதிர்காலம் பலம் நிறைஞ்சதா, ஒளி நிறைஞ்சதா, தமிழ்நாடு நம்பர் 1 என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும்.
நீங்க தான் திராவிட மாடல் 2.1 அடித்தளமாக இருக்கணும். இருப்பீங்களா? நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல் 2.0. நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம மிஷன் என்ன? அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அடுத்ததாக கழக துணை பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து இங்கே மேடையில் வீற்றிருக்கும் தலைவர் அவர்களால் பாராட்டு பெற்ற இந்த மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு இளந்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். இறுதியாக கழக இளைஞரணி துணை செயலாளர் இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் அவர்கள் நன்றி உரையாற்ற இருக்கிறார். வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திக்க வருகை தந்து எழுச்சுரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் எங்கள் இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்கள் இந்த சந்திப்பு கூட்டத்தை தலைமையேற்றி நடத்திய அண்ணன் அவர்களுக்கும் Pater